ஹலோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களுக்காக செய்யாதீங்க, உங்களுக்காக செய்யுங்க. உதாரணத்துக்கு இந்த யூடியூப் சேனல். இப்போ இந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூடியூப் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த யூடியூப்பை நான் ஆரம்பித்தேன். ஸோ யூடியூப் வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வரும், இல்லைன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வராது. அதுக்கப்புறம் வந்து பின் வாங்கிடுவாங்க. என்னதா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி வியூஸ் வரல, எதுவும் வரல, விட்டுடலாமான்னு. ஆனால் என்னன்னா, இந்த சேனலை எதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூடியூப் பிடிச்சிருந்தது, இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு நாள் நான் வெற்றி அடைவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் ஆரம்பிச்சீங்க. ஸோ இந்த யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் நீங்கள் எது பண்ணாலும் சரி, ஆரம்பிக்கும் போது ஒரு சந்தோஷத்தில் கண்டிப்பாக நான் ஒரு நாள் வெற்றி அடைவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. நடுவில் வந்து அந்த பயணம் போகும்போது எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும், இல்லைன்னா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் போகும். இந்த யூடியூப் சேனலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வியூஸ் வரல, இல்லைனா சரியாக எனக்கு வரலை, எதுவும் பண்ண வரலை, ஒருவேளை இது வந்து எனக்கான ஒரு விஷயம் இல்லையோ, தெரியாமல் நான் இதை வந்து தேர்ந்தெடுத்துட்டனோ, ஸோ இதை அப்படியே நிப்பாட்டிட்டு வேற ஏதாவது பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டார்டிங் முதல் நாள் இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கும் போது எதுக்கு நான் ஆரம்பித்தேன்? ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால எனக்காக நான் ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ மற்றவங்க இதுக்கு பிடிக்கலை, மற்றவங்க வந்து இதுக்கு ஒத்துழைக்கலை, அவங்கக்கிட்ட எதுவும் இந்த வியூஸ் வரலை அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டு போகிற பதிலாக நீங்கள் இல்லை, இதை நான் ஆரம்பித்தது எனக்காக, இந்த பயணத்தை நான் தொட ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி எனக்காக நான் ஆரம்பித்தேன். மற்றவங்களோட ரியாக்ஷனை வச்சு என்னோட சந்தோஷம் கிடையாது. மற்றவங்க நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஆறுதல் தர மாட்டுறாங்க, பார்க்க மாட்டுறாங்க, இல்லைனா நான் பண்ணுற பிஸ்னஸ் வந்து சரியாக நகர மாட்டேங்கிறது, இல்லைனா நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன் ஆனால் பதிலுக்கு அவங்க இந்த விஷயம் எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க, அதனால் நான் இதை நிப்பாட்டிட்டு போயிடுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்காக நீங்கள் வாழணும். அதுக்கு நீங்கள் ஆரம்பித்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்காக நீங்கள் ஆரம்பித்த அந்த விஷயம் உங்களுக்காக மட்டும்தான் அதை நீங்கள் கொண்டு செல்லணுமே தவிர, மற்றவங்க கிட்டேருந்து நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் வரலை, அந்த ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் நிப்பாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அது சரியில்லை. எதுக்காக நம்ம ஆரம்பித்தோம் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கே விஷயம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் யோசிக்கணும். ஏதோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எனக்கு பணம் வருது வரலை, அதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம். பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், நான் யார் மனசையும் வந்து காயப்படுத்தலை, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கல, இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிலாம் பார்த்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ மற்றவங்களோட அந்த ரியாக்ஷனால தான் உங்கள் வாழ்க்கையே இருக்குன்ற மாதிரி ஆயிடுது. ஸோ உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே சரி, யூடியூப் சேனல் வச்சுட்டு இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் போட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டாலும் சரி, நீங்கள் வேறு நீங்கள் இதில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணுறத சந்தோஷமாக உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, அதை பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? அதில் சில மாற்றங்கள் வேணால் கொண்டாருங்க. சரிங்களா? இப்படி போயிட்டுருக்கு, இதில் இன்னும் கொஞ்சம் சில விஷயம்லாம் நம்ம சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு வேணால் கொண்டு போகணுமே தவிர ஸ்டாப் பண்ணாதீங்க. நிறுத்தாமல் நீங்கள் அப்படியே கொண்டு போகணும், பின் வாங்காதீங்க. சரிங்களா? இதான் வந்து நான் சொல்லணும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் கண்டிப்பாக தொடர்ந்தே இருக்கும். இந்த சேனலில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? குக் வித் கோமாளியை பற்றி நான் பேசுவேன், பிக் பாஸ் பற்றிலாம் ரிவ்யூஸ் கொடுப்பேன், நிறைய விஷயங்களை பற்றிலாம் நான் பேசுவேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் போடலாம். நான் போட்டுக்கொண்டே இருப்பேன், எப்பொழுதுமே நான் நிறுத்த மாட்டேன், தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த ராஜா ஹரி வெங்கட் சேனல்ஸ். ஓகே, ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணேன். டில் தென் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்.